இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் எப்படி வந்து காடி வெட்டி பைப் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா காடியெல்லாம் வெட்டியாச்சு மார்க் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு. மேலே பார்த்தீங்கன்னா மெயின் லைனுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா மெயின் லைன் வருது. இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா காடி வெட்டிஇருக்குது பாருங்கள். இந்த சின்ன சின்ன காடியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் பாயிண்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெட் சுவிட்சுக்கு. இது வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற சுவிட்ச் போர்டோட. இதெல்லாம் நல்லா நீட்டாக காடி வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பைப் வருதில்ல, அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பாக்ஸ் வச்சுட்டோம்னா கொத்துக்காக நல்லா நீட்டாக பூசிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் வைக்கிற இடத்துல மெயின் லைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கீழே காங்கிரீட்லேருந்து வருது. அது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொஞ்சம் பைப்பு வருது. பைப்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அழகாக நீட்டாக இருக்கும். இது வந்து பூசிடுவாங்க கன்சல்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோட பைப் லைனு பாருங்கள். காங்கிரீட்லேருந்து ஜாயின் பண்ணியாச்சு எல்லா பைப்பையும் சுவிட்ச் போர்டுக்கு.